ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு 45 மினிட்ஸ் ஷார்ட் டியூரேஷனில் இந்த நான்வெஜ் டிஷ்ஷஸ் ஃபுல்லாக நம்ம எப்படி செஞ்சு முடிக்க போகிறோன்றத பற்றி தான் விலாக் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். நான் இந்த பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ 3 டம்ளருக்கு நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ தண்ணி ஊற்றி ஊற வச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம சிக்கன்லாம் வாஷ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸில் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து நம்ம 65 பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ்வலாக இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 1 kgக்கு நான் 2 பாக்கெட்ஸ் போடுவேன். ஸோ இப்போ 1/2 kg எடுத்துருக்கனால ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன். ஸோ நம்ம முன்னாடியே இதை மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு டூ. ஸோ அதனால் கொஞ்சம் நான் சீக்கிரமாக முன்னாடியே மேரினேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ சால்ட்டு தேவையானதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 1 to 2 டீஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருவோம். ஸோ நம்ம மற்றதை குக் பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா மேரினேட் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்புக்கும் பிரியாணிக்கும் தேவையானது எல்லாமே காமனாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பிரியாணிக்கு. ஸோ வெங்காயம் தக்காளிலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்த வெங்காயம் இதெல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிரியாணிக்கு தேவையான இலை, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய். ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம தேவையான வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டுத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன் நான். தக்காளியில் 2 எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நான் பிரியாணிக்கு எடுத்து வச்ச சிக்கனில் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுக்காக இப்படி ஆட் பண்ணுறேன்னா நமக்கு வந்து மசாலாவில் போட்டு அந்த அந்த மிக்ஸ் பண்ணுறதை விட இப்படி பண்ணி போட்டிங்கன்னா நல்லாவே சிக்கன்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி போடுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். ஸோ நல்லா இது வதங்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஆயில் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆயில் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு குக்கரில் நான் வந்து கிரேவிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ நான் சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அதே மசாலா தான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 பச்சை மிளகாய் போட்டாச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து அதே மாதிரி மசாலா போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 to 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க.
அண்ட் 1 to 2 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போது நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிரேவியை வந்து கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணியை பார்க்கலாம். ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக சூப்பராக வந்துடுச்சு இந்த சிக்கன்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைப்போம். ஸோ டோட்டலாக 6 டம்ளர் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன்ல முன்னாடி, அதே மாதிரி அந்த 6 டம்ளரையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ தண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கிரேவியோடதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம கிரேவியில் வந்து ஒரு 2 to 3 டம்ளர் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்ம தேவையான அளவு வாட்டர், உப்பு, காரம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டுடலாம். நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ் ஆட் பண்ணி முடித்ததும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஸோ அதனால் நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்ல, அந்த டைமில் வந்து நம்ம 65 பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஸோ இன்னொரு பேனில் தேவையான அளவு நான் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஆயில் இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணியை வச்சுருவோம். ஸோ நமக்கு விசில் வந்தோடனே பிரியாணி ரெடி ஆகிடும். அண்ட் அட் அ டைமில் நம்மளுக்கு கிரேவியும் ரெடி ஆகிடும். ஸோ 65 நம்ம இது போல் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ நான் சைட் பை சைடு எல்லாமே செஞ்சனால அதே மாதிரி மசாலா நான் வந்து தனியாக அரைக்கலை. ஸோ இன்னும் காமனாக வெங்காயம் அண்ட் இஞ்சி அதை மட்டும் தான் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டு 2த்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னால் 2மே டக்குன்னு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளோட 65 ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே போல் மீதியோட 65 நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளோட பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 65 ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நம்மளோட சிக்கன் குழம்பு, தென் நம்மளோட ரைத்தா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஃபுல் நான்வெஜ் மீல்ஸ் நம்ம 40 மினிட்ஸில் ரெடி பண்ணிட்டோம். ஸோ உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இவ்வளோ செஞ்சிட்டோம்னு நினைக்கும் போது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.